अस्मद्गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः वरवरमामुनाय मनवालमामुनाय नमो नमः திருபுருभ्यो நமः ஆண்டாள் எம்பெருமானால் ஜீயர் திருவடிகளே சரணம். புதுமை டாக்கிஸ் நேயர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய லோகத்தில் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரம். நாம இப்பொழுது நித்தியபடி திருப்பாவை பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களையும் வார்த்தா லாபங்களையும் சர்வாதி சௌக்கியத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப ஆண்டனாச்சியர் முதல்ல சொன்ன மாதிரி 6லேருந்து 15 பாசுரம், துயிலெழுப்பும் பாசுரம், 18, 19, 20 நப்பின்னை நாச்சியோடைய பெருமை பாடும் பாசுரம், அதில் 20வது பாசுரம் மட்டும் கிருஷ்ணரையும் நாச்சியரையும் சேர்த்து சொல்லியிருக்கா. நேத்திக்கு 21வது பாசுரம் ஏகாவம்சம் சொல்லக்கூடிய பாசுரம், ஏற்ற களங்கள் சொல்ற அடுத்த பாசுரம் பார்த்தோம். 21 பாசுரம். இந்த 21லேருந்து 25 வரைக்கும் கிருஷ்ணருடைய லீலா விபூதி சொல்ற பாசுரம். இன்னைக்கு 22வது பாசுரம் செவிக்க போறோம். இந்த பாசுரம் முடிச்சுட்டு இதோட அர்த்த விசேஷம் நம்ம சேவிக்கலாம். அஸ்ய தேவதாபிர்மஹாம் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமத்தால் போல் வாசல் தலைப்பொழுது. முதல் சர்க்கம் இது. எப்பயுமே பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கமா படிக்கணும். சர்க்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தனி சென்டென்ஸை சொல்லக்கூடிய சர்க்கம். அங்கன்மாலேருந்து தலை பொய்தால் போகும் அப்படிங்கிற வார்த்தம், தலை பொய்தோம் அப்படிங்கிற வார்த்தம், இது ஒரு சர்க்கம். சரிங்களா? பிராச்சீனத்தில் பார்க்கலாம். முதல்ல சொல்றேன், கேட்டுங்க, தெளிவாக கேட்டுங்க. அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கல்பால் போல் வந்து தலை பொய்தோம். சர்க்கம் சொன்ன பத்தியா 3 சர்க்கம். அதுல இருந்து தலை பொய்தோம் வரைக்கும் ஒரு சர்க்கம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கன் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோ எம்பாபாய். இது ஃபுல்லா கீழே பாடணும் பார்த்தல, இது எல்லாமே ஒரே சர்க்கம். அதாவது அங்கன்மா ஞாத்தரசல்லேருந்து 3வது லைன், சரிங்களா? சங்கம் அமைத்தால் போல் வந்து தலை பொய்தோம் அப்படிங்கிற 3 வார்த்தை லைன் ஸ்டான்ஸ் ஆகும், ஒரே லைனு. அதுக்கு மேலே கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல் இருந்து கடைசி ஸ்டாண்டர்ட் முடிய வரைக்கும் ஒரே சர்க்கம். சரிங்களா? 3ஆக பிரிப்பாங்க சில பேர், நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம். 2வது இன்னொன்று விஷயம் அப்படின்னா, பாசுரம் பாடுறதுக்கு 3 விதமான பிராச்சீனங்கள் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்ணுவான்னா, அங்கன்மா ஞானத்தரசர் அப்படின்னு அவ அந்த சர்க்கமா பாடுவா. அதே இந்த ஸ்ரீரங்கத்திலே சாமகானவா இருப்பான், அவன் என்ன பண்ணும், அங்கன்மா ஞானத்தரசு அப்படின்னு ராகமா பாடுவா. இதே வெளியில ஒரு பர்ஜாரகரோ இல்ல பாகவதோத்தமர்கள் இருக்கா அப்படின்னா, அவா எப்படி பாபா சேவிப்பான்னா, அங்கன்மா ஞானத்தரசு அப்படிங்கிற ஒரு லைனா படிப்பா. இதுல நம்ம எப்படி சர்க்கம் வேணுமோ, நமக்கு எது உபயோகம் இருக்கோ எடுத்துக்கலாம். ஆனா அடியன் பிராச்சீனம் ஸ்ரீரங்க பாடசாலையில் படிச்சதுனால அடியன் எப்பயுமே அந்த ஸ்ரீரங்கத்தில் பூர்வமா சொல்லுவாங்கல்ல, அங்கன்மா ஞானத்தரசு அப்படிங்கிற சர்க்கத்தில் அடியன் படிச்சு சொல்லி அடியன் இடம் பழக்கம். சரிங்களா? அதனால அடியன் அப்படி இந்த பிராச்சீனம் வரும். ஏன்னா நீங்க கேட்கலாம், யூடியூப் சேனல் நிறைய பேர் போட்டுன்னு இருக்கா, ஒருத்தரவமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேட்கும்போது அடியன் சர்க்கம் இதுதான். ஏன்னா நம்ம வாத்தியார் நமக்கு எப்படி பாத்தியாயம் பண்ணாலோ, ஸ்ரீரங்கங்கனா சன்னதியில அந்த திருவரங்கத்து பெரிய பெருமாள் சமீபத்துல பாசுரம் சேவிக்கும் போது எப்படி சேவிப்பாலோ அதே மாதிரி அடியன் சேவிச்சு பழக்கம். அங்கதான் சேவிச்சு அடியன் பிராச்சீனம் பண்ணேன். அதான் பழக்கம் அடியனுக்கு. அது அப்படிதான் சர்க்கம் வரும். இன்கேஸ் சேவாதிகள் வித்தியாசமா இருந்ததுன்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்றது. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டிற்கு.
2 உரையில். அங்கன்மா ஞானத்தரசர். என்ன அர்த்தம்னா, ஆங்கன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிலம், சொத்து, மாடு, மீதியா வித்தியாச விசேஷங்கள், கால்நடைகள் எல்லாமே ஸ்வர்ண லாபம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அரசன். அங்கன்மா ஞானத்தரசு அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்பேற்பட்ட பிராச்சீனமுடைய அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, அவருடைய அபிமான பங்கமான்னு சொல்லக்கூடிய பிராச்சீனத்துல தங்கள் புகழுக்கும் பேருக்கும் பங்கமும் இழுக்கு வருவார் போல் எங்க இருக்கா, பள்ளிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய பஞ்சனையின் காலிற்கடியில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. யார் பள்ளிக்கடியில் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னா, ஒரு ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அவருடைய பஞ்சனையின் மேல் பக்கையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரு ராஜா? நம்ம கிருஷ்ண பரமாத்மா பாதத்துக்கு கீழே. அது இன்னும் பிராச்சீனம் உண்டு. இப்ப சிம்மாசனம்னு சொல்லுவா. எப்படி? சிங்கம் எங்க உட்காருதோ அதான் சிங்காசனம். லயன் எங்க உட்கார்ந்தாலும் அது லயனோட பிளேஸ் தான். லயன் இந்த சேர்ல உட்கார்ந்துச்சுன்னா அது லயனோட சிங்காசனம் சொல்லலாம். இந்த சேர்ல உட்கார்ந்துச்சுன்னா அது ஒரு சிங்காசனம் சொல்லலாம். இல்ல ஒரு பெட்ல போய் உட்கார்ந்தாலும் அது ஒரு சிம்மாசனம் தான். கான்செப்ட் லயன் ஓட பிளேஸ். சிங்கம் இருப்பது போல் தோற்றம் அளிக்கும் சிங்காசனம் சொல்லுவாங்க. லயன் சிங்கம் மாறி நியாயம் வழுவாது இருக்காசனம். ஏன்னா எதுக்கு சிங்காசனம் மாத்த வருது அப்படின்னா, சிங்கத்தையும் அவ்வளவு பெருமையா பேசுறாங்க எல்லாரும். அது ஒரு பிராச்சீனம் உண்டு. ஒரு காட்டுல சிங்கமும் புலியும் இருக்கும்போது, புலி ஒரு சந்தோஷத்துக்காக வேட்டையாடும். சரியா சாப்பிடாது. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுனாலுமே ஆளையோ, மனுஷனையோ, ஆடையோ, மிருகத்த பார்த்தா தட்டி விட்டுரும். சாப்பிடாது. ஆனா சிங்கம் அப்படி கிடையாது. அதுக்கு வயித்துல பசி எடுத்தால் மட்டும் தான் சிங்கம் ஒரு வேட்டையை ஆடும் அப்படின்னு சொல்லுவா. சரிங்களா? அதே மாரி அது உட்கொள்ளும் அந்த ஸ்தூலமானது அதோட இரையிலேருந்து ஸ்தூலமானது குறிப்பிட்ட பகுதிகள் தான் இருக்கும். ஆனா அதோட பிராச்சீன தீட்சம் சொல்லுவா. அதேபோல் அரசனாகப்பட்டவன் ஒரு போர் புரியும்போது அனாவசியமா நொய் நொய் நொய்ன்னு பக்கத்துல நோண்டிட்டு இருக்கக்கூடாது. தேவை ஏற்படும் பட்சத்தில் தன் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் ஆபத்து வரும் பட்சத்தில் தனக்கும், தன் மரியாதைக்கும், தன் நாட்டிற்கும், மக்களுக்கும், அவர் பொருளுக்கும், உடைமைக்கும் ஏதாவது பங்கம் வரும் பட்சத்தில் மட்டுமே தான் போரை புரிய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அரச நீதி. அதை உவமையாக கொண்டுதான் சிங்கத்தோட பிராச்சீனத்தை கொண்டு வருவார். சரிங்களா? 2வது நரசிம்மாவதாரம், பெருமாளோட பிராச்சீனம், அவருடைய விஸ்வரூப சுரூபம், அவருடைய இலக்கியங்கள்லாம் வரும். அதை வச்சு சிங்காசனம்ங்கிற வார்த்தை வரும். சரிங்களா? அப்படிப்பட்ட சிங்காசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கம் இடமாகப்பட்டது எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு ராஜாவோட பஞ்சனை, அந்தப்புறத்திற்கும் பஞ்சனையில உட்கார்ந்து இருந்தா கூட அது சிங்காசனம் தான் சொல்லுவா. ஏன்னா ராஜாக்கு மட்டும்தான் அந்த பிராச்சீனம் உண்டு. சரிங்களா? உள்ள அந்தப்புறத்துலேருந்து தர்பார பண்றது வேலைலாம் அவருக்கு மட்டும் தான் பிராச்சீனம். இங்க உட்கார்ந்து கமெண்ட் பண்ணுவார். அந்த பிராச்சீனம் உண்டு அவருக்கு. அப்படி இருக்கிற ஒரு பஞ்சனை போன்ற சிங்காசனத்தில் எப்படி கிருஷ்ண பரமாத்மா துயில் கொண்டிருந்து தன் பின்னாடி ஆதிசேஷன் ஒரு மரவடியாக குடைபிடித்து சிங்கம் போல் தன் பஞ்சனையில் அமர்ந்து கொண்டிருக்கும் சிங்காசன சுரூபனாக கிருஷ்ண பரமாத்மா இருக்கும் வேளையில் அவர் பஞ்சனையின் கால்களுக்கு சமீபத்தில் மிகவும் செல்வம் செல்வாக்கு செழிப்பும் மிகுந்த ராஜ்யத்தின் அரசர்கள் தலையை தாழ்த்தி அவர் முன் வாசல் கட்டில் முன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா பிராச்சீனம். எதுக்கு உண்மையா சொல்றான்னா, கிருஷ்ண பரமாத்மா பெருமையை சொல்றதுக்கோசரம். ஏன்னா அவர் அப்பேற்பட்ட பெரும் ராஜாவா இருந்தார். ராஜ்யத்துக்கும் ராஜாவா இருந்த எம்பரர்னு சொல்லுவா. ராஜாவுக்கு ராஜான்னு சொல்லுவா. அந்த ஒரு கேட்டகரியில அவர் இருந்தார். அதனால அந்த பெருமையை சொல்றதுக்கோசரம் இந்த சொன்னேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கினின்னு சொல்லுவா. இந்த சிலம்பு இருக்குல்ல, காலில் போற தண்டை சிலம்புன்னு சொல்லுவா. இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க பொம்னாட்டி குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலில் ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு ஒரு சலங்கை வச்சிருப்பான். அந்த சலங்கை பார்த்தீங்கன்னா, அதோட வாய் பகுதி கொஞ்சமா திறந்திருக்கும். ஒரு மணி ஒண்ணு இருக்கும் உள்ள. அது கிளு கிளுன்னு ஆடின்னு இருக்கும். அதோட சலங்கையோட வாய் எவ்வளோ சின்னதா தொறந்து உள்ள ஆடும்போது மணி தெரியுதோ, நம்ம கிருஷ்ண பரமாத்மா யசோதானந்தனுடைய திருக்கண்களும், தாமரை பூ போல இருந்த திருக்கரங்களும், அந்த கண்களுடைய திறக்கும் அளவு அவ்வளோ சிறியதாக அழகாக இருக்குமா.
தாமரை இதழ் இப்படி எப்படி வழமா அழகா இருக்கோ, சுவாமியோட நேத்திரமும் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த அளவுக்கு சின்னதா கண்கள் தொறந்திருக்கும். ஏன் சின்னதா தொறந்திருக்கு? செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படின்னு பிரார்த்தனை. ஏன் கம்மியா தொறக்கிறார் சுவாமி? ஓகே. இப்ப ஒரு மடையிலேருந்து தண்ணி திறக்கிறா அப்படின்னா, அந்த டேம்ல தொறக்கிற அளவு குறிப்பிட்ட அளவு இருந்ததுன்னா, ஓகே. தண்ணி வீட்டுக்கும், நாட்டுக்கும் பயன்பாடா இருக்கும். நான் தண்ணிய வச்சு விவசாயம் பண்ணுவா, வீட்டுக்கு உபயோகம் எல்லாம் பண்ணுவா. எல்லாமே சர்வ உபயோகமா, நீட்டா தேவையான அளவுல உபயோகம் பண்ற மாரி இருக்கும். இதே எக்ஸாம்பிள் சொல்றோமே, டேம ஃபுல்லா தொறந்து விட்டாய்ங்க கடகடன்ட்டு. மதகு ஃபுல்லா தொறந்து தண்ணி ஜம ஜமன்னு வந்துட்டு இருக்கு. என்ன ஆகும்? ஊருக்கும், வீட்டுக்கும், வயலுக்கும், நாட்டுக்கும் சர்வமும் ஆயிடும். அப்படி ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது. அதனால அளவான பிரச்சனை இருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த செங்கல் சொல்லி சொன்னா பார்த்தீங்களா? அதுக்கு அந்த சுவாமி என்ன ஆகும்னா, "சிறு சிறிதே கண் திறந்து" அப்படிங்கிற பிராச்சீனத்துல வரும். எதுக்கு சிறு சிறிதே தாங்க வார்த்தைக்கு அடுத்த அர்த்தம் அது அது வரும். ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சுவாமிக்கு திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். திங்கள்னா குளுமை, ஆதித்யம்னா அக்னி தகிச்சிருவர். ஒரு சுவாமி கண்ல பெருமாளுக்கு விஸ்வரூப தரிசனம் இருக்கு. அந்த மூலோதர தரிசனத்துல ஒரு கண்ணு நேத்திரத்துல சந்திரன் கண்ணுல சூரியன் இருக்காம சுவாமி காமிப்பார். விஸ்வரூப அர்ஜுனனுக்கு காமிக்கும்போது அந்த பிராச்சீனம் காமிப்பார். இடி, மின்னல், போக்குவரத்து தன் வாயில் தான் எல்லா மக்களும் ஜீவனாக, தன் நாவிலிருந்து எல்லா மக்களும் ஜனனமாகறங்கமே காமிப்பார் சுவாமி. அது பெரிய மந்திரம் அது. சரிங்களா? நல்லா சௌக்கியமா இருக்கும். கேட்கறதுக்கு சௌக்கியமா இருக்கும். அந்த விசேஷத்துல சுவாமியோட நேத்திரத்தில் இருக்கும் சந்திரனாகப்பட்டது, தன் பக்தர்களுடைய பக்தி ஸ்ரத்தையின் காரணமாக அவர்கள் மேல் சுவாமிக்கு இருக்கும் அபிலாஷையை சொல்றது. அவர் மேல் குளிர்ந்த பார்வை சுவாமி குடுப்பாராம். அவர் வாழ்க்கையிலும் நித்திய அனுகிரகத்தையும் சுகமா வச்சுக்கிறதுக்கோசரம் சுகமான குளிர்ந்த பார்வை சுவாமி நேத்திரத்திலிருந்து வருமா. இன்கேஸ் அந்த பக்தர்களுக்கு ஏதேனும் ஒரு அபஸ்மார்கள் தொந்தரவு குடுப்பானாயின், அவரை சம்ஹரிக்க அந்த சூரியனோட அக்னி வரும். தகிக்கும். பக்தனாகப்பட்டாலும் எண்ணங்கள் சரியில்ல அப்படின்னா, சுவாமி தன் அக்னிய தொறந்து தான் செய்வார். சரிங்களா? அதே தான். அந்த 2 கண்கள் சொல்றா பார்த்தீங்களா? திங்களும், ஆதித்யனும் எழுந்தார் போல்ன்னு சொல்லுவா. எழுந்தார் போல். அதனால சரி அதனால கொஞ்சம் கொஞ்சமா தொறந்துக்க. எங்களுக்கு அக்னி நெறைய வேணாம். சந்திரன் நெறைய வேணாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 கண்ணு சந்திரா இருக்குன்னு சுவாமிக்கு வச்சோம்னு வச்சுக்கங்க. சாஸ்திரம் ஒண்ணும் இல்லாம போயிடும். சுவாமி மன்னிச்சுட்டே இருப்பார். என்ன பண்ணாலும் அப்படின்னா, சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்படியும் இருக்கக்கூடாது. 2 கண்ணு சூரியனா இருந்ததுன்னா, என்ன பண்ணா சுவாமி தகச்சு விடுவார் யாரா இருந்தாலும் அப்படின்னா, பிராச்சீனத்துல அதுவும் கொஞ்சம் கஷ்டமா போகும். அதனால ஒரு கண் சந்திரனாவும், ஒரு கண் சூரியனாவும் தேவையான நேரத்துல சுவாமி மாத்தி அனுகிரகம் பண்ணிக்குவார். சரிங்களா? அங்கண் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியர் அப்படின்னா, அவ்விரண்டு 2 கண்களை எப்படி? சந்திரனும், சூரியனும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறி சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த 2 கண்களையும் கொஞ்சம் கொஞ்சமா எங்கள் மேல் நோக்குதியல் பாருங்கோலேன் அப்படிங்கிற கான்செப்ட். பாருங்கோலேன் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கறதா என்ன பண்ணுவோம்? எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவாய். எங்கள் மேல் நாங்களும் எங்கள் உடன் வந்திருக்கும் இந்த விரதம் மேற்கொள்ளும் ஆயிரக்குளம் தோற்றத்தில் உள்ள பெண்களுக்கும் அவர்கள் மேல் ஜென்மாதி ஜென்ம சாபங்கள் இருப்பாயின், ஏதேனும் அபஸ்மாகம் இருப்பாயின், தங்களின் நேத்திர தரிசனத்தின் பலனின் மூலியமாக அவர்களின் ஜென்ம சாலபிய சௌலபியத்தை நீக்கிவிடுங்கள் சொல்லுவோம். ரொம்ப விசேஷமான வார்த்தை. அதனை வைத்து ஆண்டாள் நாச்சியார் பிராச்சீனமா இந்த சர்க்கத்தை முடிக்கிறார். 22வது பாசுரம். இப்ப இந்த பக்கம் எடுத்துக்குவோம். இதே ஆச்சாரிய சுரூபமா சொல்லலாம். அங்கன்மா ஞானத்தரசர் பங்கமா வந்து செங்கல் வார்த்தையில ஒரு தீட்சம் மிகுந்த ஒரு ஆச்சாரிய சுவாமிக்கு முன்னாடி மிகுந்த செல்வ செழிப்பிற்குங்க செருக்குடைய அரசனாக இருந்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒரு நல்ல குருவின் முன்னாடி அவன்
அவரின் பீடத்தின் கட்டில்னு வரும், இங்க பீடம்னு மாத்திக்கணும். அவரின் பீடத்தின் சமீபத்தில் தலை தாழ்ந்து இருப்பான். தலை தாங்கிற வார்த்தைங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, அடக்கமா இருப்பான்னு எடுத்துக்கலாம். ராஜா போய் கை கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சில இடத்துல நடக்கும், ஒரு சில முன்ன பின்ன இருப்பாங்க. அடக்கமா இருப்பான்னு எடுத்துக்கலாம் ஒரே வார்த்தை. சரிங்களா? அந்த குருவின் நேத்திரம் சொல்லுவாள்ல, சுஜிதா சொல்லுவாள்ல, அவரோட சிஷ்யார்களுக்கு எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ற சுஜிதா அனுகிரகம் பண்ணுவாரு. திங்களும் ஆதித்யமும் போல் சுவாமி குருவும் இதே மாரி குளிர்ச்சியும், வெப்பமும் குடுக்குற அளவுக்கு ஏன்னா தப்பு பண்ணா குரு தண்டிப்பார். அதுதான் அந்த யோகிதாம்சம் உண்டு. அப்படியே குருவுமே சொல்லுவாங்க. அதே மாரி 2 கண் குழந்தைங்க மேல் நோக்குதேன்னு சுவாமி குரு பகவான சேவிச்சுக்கலாம். அதே மாரி கடைசியா வருதுல்ல, எம்மேல் சாபம் விழுந்தேலும் பாவை எங்கள் மேல். சிஷ்யாகப்பட்டவர்களுக்கு அஞ்ஞானம் அப்படிங்கிற சாபத்தை நீக்குபவர் குரு. சரிங்களா? அஞ்ஞானதாக இதந்தரேஹே சம்மாரிதஸ்ய குரு கர்மணஹா அப்படின்னு சொல்லுவாங்க. குருவின் செயலாகப்பட்ட என்னன்னா, சிஷ்யாவுக்கு அஞ்ஞானம்ங்கிற இருளை நீக்கிறது தான் குருவோட வேலை. அதான் ஒரு பிராச்சீனம். சௌக்கியமா இருக்கும். சரிங்களா? இந்த வியாக்கியானத்த எல்லாமே குரு விஷயமாவும் ஒப்பனை பண்ணலாம். ஆண்களுக்கு கிருஷ்ணா ஒப்பனை பண்ணலாம். 2மே கேட்கறது அவ்வளோ சௌக்கியமா இருக்கும். சரிங்களா? நாளைக்கு 23ஆவது பாதத்தில் சந்திக்கலாம். அஸ்மத் குருபியோ நமஹ, பரமகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, பிரபல மாமுனாய மணவாள மாமுனாய நமஹ, ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.